அந்த 3 கிரிக்கெட் சாதனைகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. என்னென்ன அது இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ஆஸ்திரேலியா முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் இதுவரைக்கும் டெஸ்ட்ல 4 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா ஆச்சரியத்தக்க வகையில அந்த 4 டபுள் செஞ்சுரியுமே 2012ஆம் வருஷம் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. 2012ல இந்தியாவுக்கு எதிராக டூர் நடந்துச்சு. அதுல 329 ரன்களை அவர் முதல்ல எடுத்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு டபுள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதே டூர்ல நடந்த இன்னொரு மேட்ச்ல 210 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டூர் நடந்துருச்சு அந்த வருஷம். அந்த டூர்லயும் பாத்தீங்கன்னா 289 ரன்கள் ஒரு மேட்ச்லயும் 230 ரன்கள் ஒரு மேட்ச்லயும் அடிச்சு மொத்தம் 4 தடவை அந்த வருஷம் மட்டும் அவர் டபுள் செஞ்சுரி விளாசியிருக்காரு. நம்பர் 2, வேர்ல்டு கப்பில் ஒரு பேட்ஸ்மேன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் 3 வேர்ல்டு கப்பில் தொடர்ச்சியாக ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது வேற யாராக இருக்க முடியும்? ஆடம் கில்கிறிஸ்ட் தான். ஆஸ்திரேலியாவுக்காக 1999 வேர்ல்டு கப்பில் அவர் பாகிஸ்தானுக்கு எதிராக லோ ரன் சேஸில் 36 பாலுக்கு 54 ரன்கள் அதிரடியாக அடிச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக 2003 வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ரிக்கி பாண்டிங் பிடிச்சி காட்டுன்னு காட்டினாரு. அதுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்ததே ஆடம் கில்கிறிஸ்ட் தான். கில்கிறிஸ்ட் அந்த மேட்ச்சில் 48 பாலுக்கு 57 ரன்களை கோச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 2007 வேர்ல்டு கப்லையும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக செம அதிரடியாக ஆடி இருந்தாரு. மரண அடி அடிச்சிருந்தாரு ஸ்ரீலங்காவை. எல்லா பாலையும் கிரவுண்டுக்கு வெளியே விளாசி அந்த மேட்ச்ல 104 பாலுக்கு 149 ரன்களை கோச்சிருப்பாரு. 72 பாலுக்கு செஞ்சுரி விளாசி T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு முன்னோட்டம் காமிச்சிருப்பாரு. இப்படியாக 3 வேர்ல்டு கப்லையுமே தொடர்ச்சியாக ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன்னா அது ஆடம் கில்கிறிஸ்ட் மட்டும்தாங்க. நம்பர் 3, ஐபிஎல்லேயே ஸ்லோவஸ்ட் 50 யார் அடிச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனான ஜேபி டுமினி தாங்க. இவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக 2009 ஆடிட்டு இருந்தாரு. 2009 கிங்ஸ்டன் பஞ்சாப்க்கு எதிராக நடந்த போட்டியில் அவர் 55 பாலுக்கு தான் 50 அடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்ல 63 பாலுக்கு 59 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்ல மும்பை தோத்துட்டாங்க 3 ரன் வித்தியாசத்துல. அது 120 டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய லோ ஸ்கோரிங் கேமா இருந்ததால இந்த மாதிரி ஸ்லோவா ஆடி இருப்பாரு.